சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த கூலி படத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. வாங்க என்னென்னு அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. லால் சலாம் படத்தில் சறுக்கி போனதுனால வேட்டையன் படத்தில் நடித்தார். இந்த வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டாருக்கு கை கொடுத்ததா இந்த கேள்வி கேட்டால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இல்லை, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் கை கொடுத்தது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம், இந்த கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. 80% படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில் மீதம் இருக்கும் படப்பிடிப்பை இப்போ தமிழ்நாடு சுட்டு வராத பகுதியில் எடுக்க போகிறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமீர்கான் இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் அமீர்கானோட ஷூட்டிங்கில் இருந்தார் நம்ம ரஜினி. அதை தொடர்ந்து தான் இப்போ அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு மூவ் ஆயிருக்காங்க. மேலும் பொங்கல்ன்றதுனால கொஞ்ச நாள் விடுப்பு எடுத்துக்கிறாராம் நம்ம ரஜினி. அதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த படத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளமையாக இருக்கார். அவருக்கு 74 வயசு என்று சொல்லவே முடியாது. மேலும் இன்னும் இதுபோல் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கணும் என ரசிகர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அவரோட நடனத்தை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கண்டிப்பாக வயசே ஆகலை. அவர் இன்னுமே இளமையாக தான் இருக்கார். அவர் என்றைக்குமே இளமையாக தான் இருப்பார், எங்கள் அன்பு தலைவர் என ரசிகர்கள் பாராட்டினாங்க. அதை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க நியூஸ் என்னென்னா, இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடல் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இந்த 2வது சிங்கிளை ரஜினி அவர்களே பாடியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் சிங்கிள் ரஜினி தான் பாடியிருப்பார் என சொல்லப்பட்டது. ஆனால் அது டி ராஜேந்தரோட வாய்ஸில் பாட்டு அருமையாக இருந்துச்சு. மேலும் 2வது சிங்கிளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சிம்பும் சேர்ந்து பாடியிருப்பாங்க என தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கல் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா கூலி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் அப்டேட் கண்டிப்பாக வரும். பொறுத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற தலைவர் 172 படத்துடைய அப்டேட்டும் வரும் என்று சொல்லப்படுது. பாப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோடு சேர்ந்து கூட்டணி போட்டு அடுத்தது நடிக்க போகிறார் என. நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.